மரண பயத்தை காட்டிட்டிய பரமா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல தான் நம்ம விஷ்ணு உள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. நேற்று உண்மையாலே விஷ்ணு வந்து பயந்துட்டாருங்க. நம்ம எல்லாருக்கும் சஜெக்ஷன் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம வெளியேறிடுவோம் மணி. இன்னைக்கு காலையில் இருந்தானே விஷ்ணு தலையில் அதான் ஓடிட்டு இருக்கு. சரி மணி இங்கே வாடா, யார் வெளியேறுவா? 5 பேர் இருக்கோண்டா. இப்போ கூல் சுரேஷ் வெளில போயிடுவார்னு நினைக்கிறேன். மணி சொன்னே கூல் சுரேஷுக்கு செம ஃபேன் பேஸ் இருக்குடா. நீங்கள் யோசிச்சு பார்த்தியா? அவர் ஃபஸ்ட்டு சேவ் ஆகுறாரு. இப்போ கூட அவர் ஃபஸ்ட்டு சேவ் ஆனார். தினேஷ் தானே இவர் செகண்ட் சேவ் ஆகுறாரு. அந்த பூர்ணிமா இதில் கூட பூர்ணிமா இது சேவ் பண்ணாங்களே, இது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது மணி. அப்போ கூல் சுரேஷ் கன்ஃபார்மாக போக மாட்டார். அர்ச்சனா வந்து அந்த ஷூட்டர்ஸ் எனக்கு என்னமோ தோணுதுடா, போக மாட்டா. அதுக்கப்புறம் நிக்சனு அவனும் இல்லை. அடுத்தது தினேஷும் போக மாட்டேன். நான் தான் போயிடுவோம் போல இருக்குடா. பார்த்துக்கலாம் கூல் சுரேஷ் போய்ட்டு விடு அப்படிங்கிற மாதிரி மணி சமாதானம் சொல்லிட்டு இருந்தாலும் விஷ்ணுவுக்கு அதை கேட்குற ஒரு மனநிலை இல்லை. தான் போய்விடுவோன்னு பயந்துகிட்டு இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சண்டே 2வது விக்கெட் யார்?